ஏத்தன் வாழை சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் மத்தியாஸ் நகர் பி. அருள்ராஜ் அவர்கள். குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நிலங்களில் இப்போ வாழை போட்டிருக்காங்க. வாழையில பொறுத்த வரைக்கும் வாழையில வந்து நிறைய ரகம் இருக்குது. இப்போ ரசகதலி, அப்புறமா ரஸ்தாலி, செந்துழுவன், அப்புறம் ஏத்தன், இப்படி நிறைய வாழைகள் இருந்தாலும் கூட ஏத்தன் வாழை சாகுபடி வந்து ரொம்ப நிறைய இடங்களில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக ஒரு 1.5 ஏக்கருக்கு மேலே நீங்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அதாவது நீங்கள் ஏத்தன் வாழை சாகுபடி எத்தனை வருடமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஏத்தன் மட்டும் தான் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஏத்தன் வாழையை பொறுத்தளவில் என்னன்னு கேட்டால், இது வந்து நம்ம விவசாயம் பண்ணுவதற்கு ரொம்ப சுலபம்னு கேட்டால், இது ஒரு 3-4 வெட்டில் முடிஞ்சிடும். மற்ற வாழைகள் அப்படிலாம் கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு 7வது மாதம்னு வரும்போது தார் வந்துடும். ஒரு 10ஆம் மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் இதை முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் வந்து இது நம்மளுக்கு வந்து சந்தைப்படுத்துறதுக்கு வந்து இது சுலபமாக இருக்கும். மற்ற வாழைகள் வந்து மலிஞ்சாச்சுன்னா அது விற்பனைக்கு பெரிய அளவில் இது இருக்காது. இது அப்படிலாம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் எந்த இதுலையாவது குறைஞ்ச ரேட்டாக இருந்தாலும் போயிடும். இது அதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான். சில வாழையை பார்த்தீங்கன்னா இப்போ ரசகதிரி, அப்புறமா பாளையங்கோட்டை, இதெல்லாம் ஒரு நாளையில் டக்குன்னு ஒரு மொத்தமாக பழுத்துரும். ஆனால் ஏத்தனை பொறுத்த வரைக்கும் இப்போ விற்கலைன்னா கூட காயில் வெட்டி இந்த சிப்ஸு போடுறதுக்கு இப்படியெல்லாம் கூட வித்துடலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் பழப்பச்சியும் போட்டுருவாங்க. கொஞ்சம் கறத்தாலும் அதை கொஞ்சம் இது பண்ணி. சரி, இப்போ ஏத்தன் வாழை சாகுபடி பண்ணுறதா இருந்தால் அந்த நிலத்தை எப்படி பண்படுத்தி தயார்படுத்துவீங்க? இப்போ வந்து அறுவடை பண்ண நெல் இதை பண்ணி அப்படி தான் பண்ணுவாங்க. பண்ணி மற்ற 5 கலப்பை வண்டியை வச்சு விழுவாங்க. உழுது அதை வந்து ஒரு 16 அடி வீதிக்கு வந்து அது சால் பிடிச்சி ஒரு 5 நாள் அப்படியே அதை பண்படுத்தி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு கண் வச்சு அப்படி நடுவாங்க. ஒரு 45 நாள் முடிஞ்ச உடனே அதுக்கு முதலாவது ஒரு 50 கிராம் ரசாயன உரம் போடுவோம். பின்னாடி அடுத்த ஒரு 45-50 நாளைக்குள்ள நம்ம இயற்கை உரம், அதாவது சாணம் இப்படிப்பட்டதை வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். அது பின்னாடி பின்னும் இப்படி ஒரு 1.5 மாதத்து ஒருக்கா இப்படி பண்ணும்போது ஒரு 4 பருவம் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாழை வந்து குலைக்கக்கூடிய ஒரு இதில் வரும். அதுக்கு இடையில வந்து இந்த பூச்சிக்கொல்லி, பூஞ்சானம் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். அது வாழையினுடைய தன்மை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்தாப்புல அந்த மருந்துகளை லைட்டாக தெளித்து அப்படி கொடுத்தா போதும். இப்போ வாழை பொறுத்த வரைக்கும் வாழையை தேர்ந்தெடுக்கும் போது அண்டியை பார்த்து வாங்கணும். இந்த கண்டுகளெல்லாம் வாங்குறது வந்து பொதுவாக பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டே வாங்குறீங்களா? இல்லை சில பேர் சொல்கிறாங்க வெளி மாவட்டம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற நல்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இல்லைன்னா வாழை தோட்டத்துலேருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எங்கேருந்து வாங்குறீங்க? அதுவும் ஒரு நல்ல கருத்து தான். வெளியே இருந்து வாங்கி வைக்கிறதா இருந்தால் அந்த மண்ணினுடைய தன்மை மாறுபடும் போது அந்த கண்ணினுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். நம்ம உள்ளூரில் உள்ள கண் வைக்கும்போது பெரிய அளவில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வெளியூர் கண் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது கிழக்கு அந்த சேர்மாதேவி, குண்டல் இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து எல்லாம் கொண்டு வர கண்ணுகள் வந்து கொஞ்சம் ஒரு பருவம் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்தாலும் வாழையும் நல்லா இருக்கும். நிலத்தை பண்படுத்துவீங்க. பண்படுத்துறதுக்கு முன்னாடி நிலத்துக்கு உள்ளாடி வேற என்னென்ன உரங்கள், சாணி உரம், அப்புறமா வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இப்படிப்பட்ட பல விதமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்காக வேண்டி இல்லைன்னா அதை நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மண்ணை தயார்படுத்தும் போதே அதுக்கு என்னென்ன செய்வீங்க? இப்போ என்னை பொறுத்த அளவில் அந்த அளவு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. சாதாவே மண்ணை நம்ம வந்து கலப்பை இதை வச்சு நம்ம உழுதுட்டு வழக்கமாக நட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதுக்கு வந்து இந்த மோனோட்ட பாசு சாப்பு இதை வந்து நம்ம என்ன செய்வோம், கலக்கி கொஞ்சம் மூட்டில் கொஞ்சம் இது பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம பண்ணுவோம். இல்லாத பட்சத்தில் அதுக்கு ஒன்றும் பண்ணண்டாம். நோய் இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும். இல்லாமல் நம்ம செய்கிறனால நமக்கு தான் நஷ்டம். இப்போ கண்ணு எல்லாம் வாங்கும்போது இப்படிலேருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி, என்ன விலைக்கு வாங்குறீங்க? இல்லை இலவசமாக தர்றாங்களா? இல்லை நீங்கள் உங்ககிட்ட பண்டமாற்று முறையில் நீங்கள் கொடுத்து வாங்கல் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்களா? பண்டமாற்று முறைன்னு சொல்லும்போது நம்ம கொடுத்து வாங்கலாம். ஆனால் நம்ம இடத்து கண்ணு வந்து வெளியே போகும்போது ஒரு 5 ரூபா சைஸில் தான் போகும். இப்போ உள்ள நிலவரப்படி அங்கேருந்து வரும்போது ஒரு 8 ரூபா 9 ரூபா ஆகுது. பாக்கி நம்ம கொடுத்து அதை இது பண்ணும். அது வியாபாரி மூலமாக தான் நம்ம வாங்க முடியாது. நம்ம தான் போய் பிடுங்கிறது கிடையாது. நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணினுடைய தரம் வந்து 1.5 கிலோ 2 கிலோ சைஸ், அந்த சைஸ் உள்ள கண்ணு தான் நம்ம நடுவது. அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக கொண்டு வந்தாலும் பெரிய அளவில் பிரயோஜனம் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பருவம் கூட வைக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ சைஸ் கண் வந்துன்னா நமக்கு நல்லா இருக்கும். கால் வந்து ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் எவ்வளோ இடைவெளி விட்டு போடுவீங்க? கால் வந்து அந்த வாழையினுடைய தன்மை பொறுத்து. இப்போ வந்து இந்த வாழைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 6 அடி இருக்கும். அந்த 6 அடி கேப்பு கணக்கு பண்ணி நம்ம தோண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அப்படி குழி எவ்வளோ ஆழம் தோண்டி நடுவீங்க? அது ஆழம் வந்து கண்ணனுடைய தன்மையை பொறுத்து. அதுக்குடைய அந்த கிழங்கு வந்து மூடணும். அதுக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம எடுக்குது. அது வந்து 1/2 அடியும் இருக்கலாம், கண்ணனுடைய தன்மையை பொறுத்து. ஆமாம், அது கம்ப்ளீட்டாக அந்த மண்டை வந்து கரெக்டாக மூடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலே அது பண்ணலாம். இது வந்து எத்தனை நாளில் நமக்கு வந்து மகசூல் கொடுக்கும்? இது கரெக்டாக அந்த வாழையை பொறுத்தளவில் ஒரு 7வது மாதம் தார் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் சரசரம் வந்துடும். 10ஆம் மாதத்துக்குள்ளே அறுவடை ஆயிரும். அதான் கணக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அது இறக்கம் வந்து நமக்கு சில நேரம் காற்று இருக்கலாம், மழையினுடைய தன்மை கொஞ்சம் மாறுபடும், மண்ணினுடைய தன்மை மாறுபடும், ஈரம் ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சம் உலர் நில மாட்டம் இருக்கணும். அதனுடைய தன்மையை பொறுத்து அந்த மகசூல் நல்லாயிருக்கும்.
சரி, அதுக்கு பிறகு இப்போ வளரும்போது குறிப்பிடும்படியாக இப்போ சில நல்லா வளரணும், இல்லைன்னா வந்து சில கண் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் இது வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தில் இருக்கு, இது வளருமா இல்லை இப்படிங்கிறத எவ்வளோ நாளில் கண்டுபிடிக்க முடியும்? ஏதாவது நோய் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய கன்றுகள் அப்படிங்கிறத. அது இந்த மாடல் உள்ள வாழையை வந்து நம்ம கை வச்சு லைட்டாக பிதுக்கி பார்த்தா வந்து லைட்டாக அமுங்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லாத பட்சத்தில் அது நமக்கு தெரியாது. அப்படி தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்ற மாதிரி தெரியாது. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன செய்யணும், உரக்கடையில் போய் கேட்டாச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள மருந்து கொடுப்பாங்க. நம்ம அதை விட்டாச்சுன்னா கரெக்டாக அது மாறும். சரி, அதுக்கு பிறகு இப்போ வளரும்போது வேற என்னென்ன மாதிரியான உரங்கள் போடுறீங்க நல்லா செழிப்பாக வளர்றதுக்கு? அப்படி வளரும்னா ஒரு 3ஆம் பருவத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கடலை புண்ணாக்கு மூட்டுக்கு 50 கிராம் வச்சு நம்ம போடணும். அதுக்கு பிறகு ஒரு 5ஆம் பருவத்திலையும் அப்படி போட்டாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல திராத்திரமாக இருக்கும், நல்ல மகசூல் இருக்கும். இப்போ பக்க கண்ணுகள்லாம் நிறைய வரும், அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அதை நம்ம வந்து வளர வளர வெட்டி விட்டே இருக்க தான் நல்லது. இல்லைன்னா அந்த தாய் வாழையோடைய சத்தம் வந்து அதை எடுத்துவிடும். அதில் ஒன்று கூட விட மாட்டீங்க அப்படிதானே? ஒன்றும் விடுறது கிடையாது. ஆமாம், கொலை தள்ளின பிறகு தான் 1-2 விடுவீங்க அப்படிதானே? கொலை தள்ளி ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிஞ்ச பிறகு தான் விடுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்றும் விட மாட்டோம், வெட்டி தள்ளிடும். அதனுடைய சத்தை அது வந்து எடுத்துரும். ஆமாம். சரி, வாழை அப்படிங்கும் போதே வாழையடி வாழையாக தொடர்ந்து வரக்கூடியது, அது வந்து நம்ம பார்க்கும்போதே நம்ம கண்கூடா தெரிஞ்சுக்கிடலாம். பக்க கண்ணுகளை வந்து நிறைய சுற்றி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இப்படி வளர்ந்துட்டு இருந்தாலும் கூட எத்தனை ஒரு கொலை வெட்டி முடித்த பிறகு அடுத்த பக்க கண்ணுலேருந்து அந்த மாதிரி தொடர்ச்சியாக எத்தனை தடவை அப்படி பண்ணலாம்? நம்ம அப்படி அந்த கண்ணு இந்த ஏத்த வாழையை பொறுத்தெல்லாம் அப்படி விட முடியாது. அதை பிடிங்கி மாற்றி தான் நடனுமே தவிர அதில் அப்படி விட முடியாது. இந்த மானாமாரி பயிர், அதாவது சில தோப்புகள் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் அந்த கதலி வாழை இப்படிப்பட்ட வாழைகளை என்ன செய்வாங்க, அதை விடுவாங்க. ஏத்த வாழையை பொறுத்தவரை அப்படி விட மாட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ அப்படி வளர்ந்தா கூட அதை பிடுங்கி வேற ஒரு இடத்துல வச்சு அப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிதானே? ஆமாம் ஆமாம், அப்படி தான் வைக்கணும். ஆமாம். சரி, அதுக்கு பிறகு இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் தாக்குது, அதில் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்க? வாழையை பொறுத்த அளவில் இலைப்புள்ளி நோய் முதல் ஆரம்பிக்கும். அது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இலை புள்ளி விழுந்து அப்படி இதாகி அப்படி ஒன்றா கருக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நோய் வரும். அதே மாதிரி தண்ணி ஈரப்பதங்கள் கூடினாலும் இந்த வாழையினுடைய கிழங்குகளில் அந்த நூல் புழுக்கள் வந்து போகிறனாலையும் அந்த வாடல் நோய்கள் அதனுடைய அறிகுறிகள். மற்ற மாதிரி வந்து அந்த இடைச்சாகுங்கிற ஒரு நோய் உண்டு. அதுவும் இது கிழங்குல வர பாதிப்புனால தான் அப்படி வரும். உரங்கள் வித்தியாசத்தினாலையும் வரும். அதை நம்ம கொஞ்சம் கையாளும் விதம் வந்து அந்த வாழையினுடைய நம்ம தோட்டங்களை அடிக்கடி பொய்வு எடுத்து வர்றதுனால அதை பார்க்கும்போது அதனுடைய தன்மையை நமக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். அது ஆமாம். கொலை தள்ள போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து இந்த வாழை கொலை தள்ளுங்கிறது அந்த இலையினுடைய வளர்ச்சியை பார்த்தா தெரியும். அந்த கூம்பு வர நேரத்தில் வாழைகள் கட்டை இலை வரும். அந்த லாஸ்ட் வரும்போது அதுக்கு அடுத்த இதில் வந்து அந்த கூம்பு வந்துடும். வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ ஒரு வாழை வந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்குள்ள சரசர நாங்கள் இங்கே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதான் அதனுடைய அளவு. சரி, ஏத்தன் வாழையை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எத்தனை சீப்பு வரைக்கும் அடக்குது? அது வந்து 4லேருந்து 5 வரை வரும். வந்தாலும் அது எந்த அளவு எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம வெட்டும் போது தான் தெரியும். சீப்பு போடும், இல்லைன்னு இல்லை. இயற்கை வந்து கை கொடுத்துன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ வௌவால், இந்த அப்புறமா வந்து வனவிலங்குகள்னாலேயோ இல்லைன்னா வேறு எதில் பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது உண்டா? பாதிப்பு இருக்குது, பன்னினால் பாதிப்பு இருக்குது. அது சில நேரங்களில் வருது. அது கொஞ்சம் சேதப்படுத்த தான் செய்யுது இப்போதைக்கு. அதன் மூலம் பெரிய இழப்பு வருதா? இழப்பு வருது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் மொத்தத்தையும் மூட பிடிங்கி அதனுடைய கிழங்கை தான் சாப்பிடுது, குருத்தையும் கிழங்கு. அதனால் அதுக்கப்புறம் அதில் அந்த வாழையினால பிரயோஜனம் இல்லை. நம்ம அதை காவல் பார்த்து எடுத்து விரட்டி எடுத்து நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஆமாம். சரி, இதுக்கு கூட வந்து ஊடு பயிராக வேறு ஏதாவது சாகுபடி பண்ணியிருக்கீங்களா? வாழை பண்ணியிருக்கேன். ஊடு பயிராட்டு நான் வெள்ளரி போட்டிருக்கேன். அதுவும் சில நேரங்களில் நம்மளை நல்லா இது பண்ணும். சில நேரங்களில் அது நமக்கு ஒரு லாட்ரி மாதிரி. எப்போ அது தூக்கி விடுது, எப்போ இறக்கி விடுப்பில்லை, நமக்கு ஒரு தொழில். நம்ம அப்படி மரக்கட்ட ஆளானால அப்படி அதை பண்ணி அப்படி கொண்டு போகிறனால அது ரெண்டும் செய்யும் அது. ஆமாம். சரி, இப்போ தொடர்ச்சியாக இப்போ வாழை போட்டுட்டு இருந்தாலும் 1 தடவை 2 தடவை 3 தடவை இப்படி படிப்படியாக செஞ்சுட்டு இருந்த மாற்று பயிர் தேர்வு அந்த மாதிரி அதை செய்கிறது உண்டா? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செய்வீங்க அப்படி செய்கிறத? மாற்று பயிராக இருக்குன்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஏத்தம் போட்டால் அடுத்தது வந்து ரசகரி போடுவோம், அடுத்தது ரோபஸ்டா, இப்படி தான் மாற்று பயிர் போடுவோம். தவிர மற்ற மாதிரி நெல் விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா வண்டி உள்ள வராது. அப்படிப்பட்ட இடங்கள், ஏன்னா பக்கத்து தோட்டங்கள் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது மாற்று பயிர் போட நல்ல வசதியாக இருக்கும். இது சிலர் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ வண்டி வரதுக்கெல்லாம் வசதி இருக்காது. அப்போ நம்ம இவ்வளோ தனியாக மாட்டிடும். அப்போ அதனுடைய உற்பத்தி நம்ம நல்லா இருந்தாலும் அதனுடைய செலவு வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால் அது பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் இந்த வாழைகளையே ரொட்டேட் பண்ணி பண்ணுறது தான். ஆமாம். சரி, நீங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. வாழையில் வந்து ஒரு குறிப்பிடும்படியாக சொல்லக்கூடிய அளவில் நிறைய இடத்துல வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட ஒரு சில இப்போ அடிப்படையில் நீங்கள் வந்து வாழை சாகுபடிக்குள்ளாடி வந்து அதை வந்து படிப்படியாக செய்யும்போது பல விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும். இது எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணது பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளா, இல்லை முன்னனுபவம் வாய்ந்தவங்களா, இல்லை
நான் வந்து இந்த விவசாய அதிகாரிகள் இந்த மாதிரி வேளாண் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு இல்லைன்னா ஏதாவது பயிற்சிகளுக்கு போன அனுபவத்தின் வாயிலாக தான் இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட அனுபவம் என் அப்பா காலத்துல இருந்து விவசாயம் தான். அப்பா வந்து முன்னாடி நான் சிறுவனாக இருக்கும்போதே புள்ள வாழை நடவு தான். அதனால அதனுடைய அடிப்படையிலையும் பக்கத்தில் உள்ள தோட்டக்காரர்கள் பண்ணுறதை வச்சு தான் நான் அதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். மற்ற மாதிரி வெளியில் பெரிய அளவில் போய் பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை. சரி, இப்போ இவ்வளோ சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, வருமானம் எல்லாம் எப்படி? சந்தைகள் இங்கே வந்து வாங்கிடுறாங்களா, இல்லை வெளியே யாராவது வியாபாரிகள் வந்து மதிச்சு இவ்வளோ இந்த மாதிரி மதிச்சு இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் சந்தைகளுக்கு கொண்டு போய் விற்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது? இல்லையா, வியாபாரிகள் இங்கேயே வந்துடுறாங்க. இங்கே வந்து அவங்க ஒரு இடையை போட்டு அவங்களுக்கு அந்தந்த சீசனில் எப்படி எப்படி இருக்குதோ அதை நிர்ணயம் பண்ணி அவங்க வாங்கிட்டு போவாங்க. கிலோ என்ன விலைக்கு இப்போது சமீபத்தில்? 27, 28, 29, 30 இந்த ரேஞ்சில் தான் நிற்கிறத தவிர அதுக்கு மேலே இது வரைக்கும் போகலை. ஆமாம், அதுக்கு மேலே ஒரு 30, 35 வரை இருந்தால் தான் நம்மளுக்கு ஓரளவு விவசாயம் கை கொடுக்கும். ஏன்னா அங்கே உள்ள கொலைகளெல்லாம் ஒரு 5 7 கிலோ வரை தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை இந்த ஏரியா. ஆமாம், அதனால் அதுக்கு கீழே வந்தாலும் நம்மளுக்கு பிரயோஜனப்படும். அதனால் செலவுகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இப்போ நிறைய வாழை சாகுபடியாளர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் வாழை சாகுபடி, அதாவது குறிப்பாக ஏத்தன் வாழை சாகுபடி அனுபவத்தின் வாயிலா ஏதாவது குறிப்பிடும்படியாக சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? குறிப்பிடும்படியாக சொல்ல என்ன இருக்குது, நம்ம நல்லா உழைக்கும். ஆமாம், அதனுடைய பலன் நம்ம கடவுளை தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணது தான். ஆமாம், மற்ற மாதிரி இதில் என்ன சொல்லுவார், எல்லாருக்குமே தன்னம்பிக்கை இருக்க தான் செய்யும். இந்த வாட்டி கிடைக்கும் அடுத்த வாட்டி அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணது தான். பின்ன மேக்ஸிமம் ரோலிங்கில் அப்படி போயிட்டு இருக்கிறதால நம்ம அதை பெருசாக கணக்கு பார்க்குறது கிடையாது. என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தோடு நம்ம செஞ்சால் கிடைக்கும், அப்படி செய்யும்போது என்னையாக இருந்தாலும் பலன் கிடைக்கும் ஒரு இதில் நம்ம செய்ய வேண்டியது. சரி, அதாவது இது வரைக்கும் ஏத்தன் வாழை சாகுபடி பற்றின உங்களுடைய அனுபவங்களையும், அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படி சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன், எங்கேருந்துலாம் கன்றுகளை வாங்குகிறேன், எப்படி நடவு பண்ணுறேன், எப்படியெல்லாம் பாசனம் பண்ணுறேன், அது சில நேரங்களில் பூச்சி தாக்குதல் இல்லைன்னா இயற்கையினுடைய இடர்பாடுகள் இல்லைன்னா வெளியிருந்து வரக்கூடிய இந்த வனவிலங்குகள்னால கூட பாதிப்பு இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு எல்லா தொழிலும் இருக்கிற மாதிரி தான், அதை வந்து கடந்து போயிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக நான் என்னுடைய உடல் உழைப்பை கொடுக்கறதன் வழி அது மூலம் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமே தவிர அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஆலோசனையும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவலும் தான் என்கிட்ட இருக்கே தவிர தொழில் செய்யறதுல நான் ஒரு நாளும் சோம்பேறிப்பட்டதில்லை. அதன் மூலம் ஏத்தன் வாழை சாகுபடி வெற்றியை தான் கொடுத்துருக்கே தவிர தோல்வியில் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் அருமையா அழகா பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மத்தியாஸ் நகர் பி. அருள்ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.